ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் மகரிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்வகே. நாம் எப்பொழுதும் ஒவ்வொரு வீட்டிலும் தெருவிலும் ஊரிலும் கண்டிப்பாக மாதத்தில் முக்கியமாக வளர்ப்பிறை தேய்பிறையிலே வெள்ளிக்கிழமையிலே கோ பூஜை செய்துதான் தீர வேண்டும். ஆலயங்களிலே கண்டிப்பாக விஸ்வரூப சேவைக்காவது கோ பூஜை பயன்படுத்த வேண்டும். காஞ்சிபுரத்திலே மகாபெரியவர்கள் இருந்த காலத்திலே பசு, யானை, குதிரை இவைகளை வைத்துத்தான் கோ பூஜை நடைபெற்றது. இன்றும் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் கோயிலே யானை, பசு ரெண்டும் வருகிறது. இப்படி குதிரையும் உண்டு. இப்படி யானை, குதிரை, ஒட்டகம், பசு இவைகளை வைத்து பூஜை செய்வதை எப்படி என்று பார்ப்போம். ஆனால் முதலில் கஜ பூஜை என்கின்ற யானை பூஜை. இப்படி பசுவை பூஜிப்பது கோ பூஜை. அதுபோல் கஜ பூஜை யானை வழிபாடும் மிக மிக அளவற்ற பலன்களை தரும் சிறப்பு. மிகவும் பெரிய பாவங்களுக்கெல்லாம் உடனடி பிராயச்சித்தங்களை தரவல்லது. உதாரணமாக, ஒரு பெரிய குடும்பத்தையோ அல்லது பெரிய தொழிற்சாலையோ தன்னுடைய அதிகாரம், செல்வாக்கு, பணபலம், அந்தஸ்து, ஆள்பலம், அரசியல் அந்தஸ்து காரணமாக அழித்து விடுகின்ற கொடிய பாவத்திற்கு கஜ பூஜையே மிக சிறந்த பரிகாரமாகும். இதை ஒரு தக்க குரு மூலம் அறவழி முறைகளின்படி இந்த பூஜையை நிறைவேற்ற வேண்டும். ஏதோ யானையை வர சொல்லி ஓரிரு நிமிடங்களில் பூஜை செய்வார்கள். இது தவறு. இதில் முழுமையான பலன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சாதாரண மனிதனால் கஜ பூஜை நிறுத்த முடியுமா என்று எண்ணி நீங்கள் மலைக்க வேண்டாம். பல பேர், பல அடியார்கள் ஒன்று சேர்ந்து, நமது அடியார்களுக்கும் இது உண்டு, அவர்கள் ஒன்று கூடி சத்சங்க பூஜையாக ஒருவர் சொல்வதை கேட்டு தான் முந்திக் கொள்ளக்கூடாது. முறையாக சிறந்த சமுதாய திருப்பணியாக சுயநலமே இல்லாமல் கஜ பூஜையை எளிதில் நிகழ்த்தி மிக மிக அபரிமிதமான பலன்களை பெறலாம். ஒவ்வொன்றாக கேளுங்கள். ஒவ்வொரு சதுர்த்தி, சதுர்தசி திதியில் யானைக்கு நல்ல விதமான 6 குளங்களிலே குளித்து நீராட்டுதல், புது வஸ்திரங்கள், ஆடை சாட்டுதல், ஆபரணங்கள் அளித்தல், நல்ல சந்தனம், குங்குமம், விபூதி இவைகளை இடுவது, யானையின் பாதங்களுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு யானைக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். இது செய்வதே கிடையாது. இயன்ற நாட்களிலே குறிப்பாக சதுர்த்தி, சதுர்தசி திதி இதிலாவது யானைக்கு குறைந்தது 21 பெரிய கவள உணவு அளித்தல். அரிசி, கோதுமை, கேழ்வரகு, களி இவைகளை யானை வளர்ப்பவர்களிடம் முன் அனுமதி பெற்றுக் கொடுங்கள். குறைந்தது 2 யானைகளை அழைத்து வந்து நன்றாக நீராட்டி, குளிர குளிர நீராட்டி பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆடை ஆபரணங்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இவைகளை இட வேண்டும். அப்படி உணவளித்தல் 21 முறை அடிப்பிரதர்ஷனமாக யானையை நிதானமாக பாதுகாப்பாக வலம் வர வேண்டும். ஏழைகளுக்கு மோதக தானம், கொழுக்கட்டை, இதுவும் கஜ பூஜை முறைகளில் பிரதானமான ஒன்று. கோவில் யானைகளுக்கு முறையாக தினப்படி தினமுமே புல், இலை, தழைகள், கவள உணவிற்கான ஏற்பாடு செய்வதும் பெரும் புண்ணியம். இயன்ற இடங்களில் யானையை கொண்டு அதன் துதிக்கையால் பிள்ளையாருக்கு நல்ல நீரை, இளநீர், பால், தேன், பழரச அபிஷேகங்கள் செய்வது அளவற்ற புண்ணியத்தை தரும். ஆனால் ஒரு சத்குரு இதில் பழக்கம் அடைந்த ஒருவரை அருகில் வைத்து தான் செய்ய வேண்டும். நோயுள்ள யானைகளுக்கு மருத்துவ உதவி செய்வது, வசதியற்ற யானை பாகன்களுக்குரிய தான தர்மங்கள் செய்வது, பழம்பெரும் ஸ்தலங்களில் யானையை வாடகைக்காவது எடுத்து அடிக்கடி அல்லது மாதம் ஒரு முறை அப்படியாவது கஜ பூஜை நடக்க ஏற்பாடு செய்யுங்கள். காரணம், எதிர்காலம் மிக மிக சவாலாக வரப்போகின்றது. இப்பொழுது எல்லா கிரகங்களும் காலசர்ப்ப தோஷத்தில் ராகுகேதுக்குள் மாட்டிக்கொண்டு விட்டது. யானையை வாகனமாக உடைய கோவில்களில், உதாரணம் வடபழனி, அங்கே கஜ பூஜை செய்தால் பலன்கள் கோடி கோடியாக பெருகும். துதிக்கையை மேலே தூக்கியவாறு அப்படி உள்ள பிள்ளையாருக்கு அபிஷேகம், ஆராதனைகளுடன் கஜ பூஜை செய்து ஏழைகளுக்கு மோதகம், அதாவது கொழுக்கட்டை, நாவற்பழம் தானம் செய்வதால் கஜபூஜையின் பலன்கள்
பெருகி கோடி கோடியாக புண்ணியங்கள் பெருகும். வாழ்க்கையில் தாம் இழைத்த கொடூரங்களுக்கு கஜ பூஜையை முறையாக செய்து வருவதே நல்ல தக்க பிராயச்சித்தத்தை தரும். சதுர்தசி திதிகளில் யானைகளுக்கு உணவளித்து வருதல் அவை அனைவரால் இயன்ற எளிய பூஜை முறை இது. தாமே அரைத்த சந்தனத்தையும் மஞ்சளையும் இப்படிப்பட்ட மேற்சொன்ன 2 திதிகளில் யானைக்கு பூசி அன்னம், பழம், கரும்பு, புல், இலை தழைகளை சுத்தம் பண்ணி யானைக்கு கொடுத்தால் உலகத்தையே ஆளும் பாக்கியம் கிடைக்கும். இப்படி பல கோடி அந்த காலத்திலே பெரியவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். அவர்கள் வாழ்வாங்கு இன்னும் பெயர் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 100 பேர் 50 பேர் உள்ள கூட்டு குடும்பத்தில் ஒருவர் ஒரு காலத்தில் ஒரு குரு சொல்லும்போது ஒரு குட்டி யானை வாங்கி ஒருவருக்கு தானம் கொடுத்தார் ஒரு கோயிலுக்கு. இன்றும் அந்த குடும்பம் பெயர் புகழுடன் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இன்று யானை வாங்கும் அளவிற்கு வசதி சக்தியில் இருந்தால் கூட அதை அரசாங்கம் அனுமதிப்பது இல்லை. ஆகையினால் இருக்கும் இடத்திலே போய் நீங்கள் இதை செய்தால் புண்ணியங்கள் பெருகும். இதை நமது மாலைய பட்சத்தின் போது கஜசாயை தர்ப்பணம் செய்தோம். இது போல யானைகளுக்கினுடைய நடை, அது நடந்த பாதத்தில் உள்ள மண்ணிற்கு அவ்வளவு பலன். யானையினுடைய மண்ணை வைத்து குபேரனாக ஆக்கக்கூடிய வல்லமை சித்தர்களுக்கு உண்டு. அவர்கள் சொல்லியவற்றை ஒரு குரு மூலம் பெற்றுத்தான் நீங்கள் அப்படி வர முடியும். ஏதோ யானைக்கு ஒரு காசு கொடுத்துட்டோம், ஒரு கொஞ்சோண்டு ஒரு லட்டு கொடுத்துட்டோம் என்று நினைப்பது ஒரு சிறிய பலன்கள் கிடைக்கலாமே ஒழிய இது கஜ பூஜையில் முழுமை பெறாது. ஆகவே நீங்கள் யானையை வைத்து கொண்டாடி, உங்களது பெரிய இடமாக இருந்து தோட்டம் துறவாக இருந்தால் உள்ளே அழைத்து வந்து உங்களது வீட்டில் நடக்க இருக்கின்ற சுபகாரியம், கிரகப்பிரவேசம், யாக யக்கியத்திற்கு முழுமையாக யானை இருக்கும்படி முன் அனுமதியுடன் பாதுகாப்பாக அப்படி செய்தால் நீங்கள் ராஜயோகத்தை பெற்று இந்த வாழ்க்கையிலும் சரி, மேலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுதும் உங்களுக்கு அந்த புண்ணிய சக்திகள் உங்கள் குடும்பத்தை வளமையாக வைத்திருக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.